இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்காசை சீரியலில் என்னதாங்க நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி நடுவில் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த சத்யா விவகாரம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் எங்களை சந்தேகப்பட்டீங்களா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு அப்படியே சூப்பரான ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் அப்படின்னா அடுத்து இந்த மாலை கட்டினதாகட்டும், இல்லை இந்த பக்கம் ரோஹிணி மாட்டினதாகட்டும், இல்லை ரோஹிணியை வந்து சட்டக்காலரை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கழுத்தன்றிக்காத குறையாக வந்து இப்போ விஜயா கேட்ட கேள்விகளாகட்டும் அது வரைக்கும் வந்து பரபரப்பாக போயாச்சு. டிஆர்பியும் செமையாக திருப்பி ஏறிடுச்சு. பார்க்குறவங்களுமே வந்து நிஜமாக நல்ல சீரியலுங்க, ரசித்து பார்க்க முடியுது. எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க. கதையில் எல்லா விஷயமே நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. இதில் எதுவும் புதுசு ஷாக்கான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணியாக நடிக்கிற சல்மா ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கிறது உண்மை. ஆனால் அப்படி நடித்தாலும் கூட அந்த கேரக்டருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு நம்ம பார்த்தா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேர் அவங்க சந்தர்ப்பத்துக்காக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் போய் சொல்லிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ போக அவங்கள முழு நேர வில்லியாக மாற்றுறதுக்கான எல்லா வழிவகைகளும் அடுத்தடுத்து நடக்க போகுது. இதில் இப்போ புது ப்ரோமோ படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்து எப்படியோ வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக போகிறாரு, இன்ப அதிர்ச்சிக்குள்ளார வர போகிறாரு. ஏன்னா வந்து மீனா சூப்பராக வந்து கையில் இருக்க காசை போட்டு 20,000 கடனெல்லாம் வாங்கி இது இல்லாமல் இஎம்ஐ இன்னொரு ஆப்டும் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு புது காரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த கார் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி சந்தோஷமாயிறாரு. கையில் காசு அவங்க மீனா கிட்ட வந்தபோது ஒரு வார்த்தை முத்து வாயிலேருந்து வரல, கேள்வி கூட கேட்கல, இந்த காசை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கல. அது அவங்களோட காசு, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். அவங்க அப்பாட்ட கொடுத்துருன்னு சொல்லலை, அதை பண்ணுன்னு சொல்லலை, இதை பண்ணுன்னு சொல்லலை, நேராக வந்து உன் காசுன்னு விட்டு போயிட்டார். அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நமக்கு நம்ம பிஸ்னஸ் நல்லா போகுது, அவருக்கு அவரோட பிஸ்னஸ் நல்லா போட்டுன்னு பண்ணுறாங்க. ஸோ நல்ல கப்பலாக ஆரம்பத்தில் இவங்க 2 பேர் இருந்ததுக்கு இவர் குடிச்சிட்டே இருக்கிறதுக்கும் இவங்க வந்து அவரை பார்த்தாலே விருப்பாக வில்லனை பார்க்குற மாதிரி பார்த்ததுக்கும் இப்போ ஒரு சூப்பரான மாற்றம்லாம் நடந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து இப்போ ரோஹிணிக்கான இறங்குமுகம் தான். ரோஹிணி நல்லா வச்சு நாளைக்கு வாங்க போகிறாங்க. அது கனவாக இருக்காது, நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம், நாளைக்கு என்ன நடக்குதுங்க அது தெரிஞ்சிடும். பட்டு விஜயா வாங்கன்னு வாங்கிட்டு தொலைச்சிரும் அவனை தொலைச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ரோஹிணி அவங்களோட இமேஜை ஒசத்துறதுக்காக என்ன செய்ய போகிறாங்க. இப்போ மனோஜுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வேணால் வேலைக்கு போகாமல் இப்போ 14 லட்சம் காசு கொடுங்கிறாரு. ஆனால் வந்து பையை தூக்கிட்டு வெளில போயிட்டே இருக்காரு, எங்கே போகிறாருன்னு தெரில. பையை தூக்கிட்டு வெளில போகிறதுனால இன்னும் ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறாரா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. அப்போ அவருக்கு பண தேவைகள் வருது. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ஏற்கனவே கடன் வாங்கினதுக்கு ஆதார் கார்டெலாம் வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க வீடு பூந்து வந்து இவ ஃப்ராடு கடன் வாங்கியிருக்காங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்ல ஏற்கனவே இருந்த பார்லரை விற்று ஏதோ ஃப்ரான்ச்சைஸுன்னு காசு வாங்குறான். பிள்ளைக்கு ஒரு இது வேலைக்கு போகணும், இல்லை வந்து பிஸ்னஸ் வேணும், 20 லட்ச ரூபா உங்கள் அப்பாவுக்கு சாதாரண காசு தானேன்னு கேட்டால் அதையும் வாங்கி தர மாட்டான். 4 லட்ச ரூபா 4 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டு ஏரியாவை மாற்றிட்டு அட்ரஸை மாற்றிருக்கா. இவ ஃப்ராடு மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒன்று முத்துவோ மீனாவோ இல்லை இந்த பக்கம் விஜயாவோ யோசிக்க ஆரம்பித்தா, அந்த சந்தேகத்தோடு இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இவங்க என்னென்ன செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பித்தா பயங்கரமாக போகும். நடக்குமா இல்லை உடனடியாக நடக்காமல் நடுவில் வேறு ஏதாவது புது ட்விஸ்ட்டுகள் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் இந்த கதையில் என்னென்ன மாதிரி விஷயங்களை அடுத்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸ்ருதி ரவி கேரக்டர்ஸுக்கு உங்களுடைய கருத்து என்ன, அவங்க மேலே உங்கள் கருத்து என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி கதை கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்காசை சீரியலில்